வேக வச்ச வாழைக்காயிலிருந்து தோல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வானலியில் எண்ணெய் விட்டு ஜீரகம் பொரிஞ்சதுமே இந்த வாழைக்காய் தோல், வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று, இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு புளி, துவையலுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போது ஒரு தரம் வதக்கிட்டு மூடி வைக்கலாம். சன்ன அனல் போட்டு வெங்காயம் வதங்கினதுமே சூடாறினதுமே ரெடி பண்ணலாம். இப்போ சூடாறினதுமே மிக்சி கப்புக்கு எடுத்துக்கிட்டு பூண்டு பல், அதோட ஃப்ரெஷ் கொத்தமல்லி, நம்ம கொத்தமல்லிக்கு பதில் புதினா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது சுற்றுறதுக்கு கொஞ்சம் அடம் பிடிக்கும். நம்ம பொறுமையாக தான் தள்ளிவிட்டு இதை ரன் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு காரம், உப்பு, பூண்டு பல் எவ்வளோ வேணுமாலும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசை வெரைட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு எம்மியான சட்னி. இந்த வாழைக்காய் தோல் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான சட்னியை நம்ம செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.